ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி பொங்கிடுதே. பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே. பேரன்பின் பெருவெள்ளமே ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு பொங்கிடுதே என் உள்ளத்திலே. பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி பொங்கிடுதே உள்ளத்திலே. பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே. பேரன்பின் பெருவெள்ளமே கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி பொங்கிடுதே உள்ளத்திலே. பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே. பேரன்பின் பெருவெள்ளமே படகிலை படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி பொங்கிடுதே உள்ளத்திலே. பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே. பேரன்பின் பெருவெள்ளமே யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால்.
இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெரு வெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெரு வெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறது. பிழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெரு வெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெரு வெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாம் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெரு வெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே பேரன்பின் பெரு வெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும், காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெரு வெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெரு வெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெரு வெள்ளமே. ஹல்லேலூயா. Thank you Jesus. We glorify your name. Thank you. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம். இந்த பாட்டுக்கு அப்புறம் நம்ம ஜெபிப்போம். Pray for many things. எல்லாருக்காகவும் இன்னைக்கு ஜெபிக்கிறோம். God is good. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்தித்தீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு.
யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. அப்படி எழுந்து நிப்போமா? Shall we stand? யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் இயேசுவே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் இயேசுவே. நீ மாத்திரம் போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் அவர் பொன்முகத்தை பார்த்து, இயேசுவே நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் இயேசுவே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் இயேசுவே. நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி எனக்கு. இரண்டு கரங்களை மேல உயர்த்தி
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தாருளும், ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை தந்தச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வ, சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வ, சேதமடையா நடந்திடுவார். இலைகளுதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகளுதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம், சத்திய
சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வானம் அகலும், பூமி அழியும், வானமகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானமகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஆமென். பைபிளை படிங்க, அதை விட அதிகமாக பைபிளை தியானிங்கள். ஆமென். ஓகே, கடவுளுடைய சித்தம் அறிவது அப்படின்னு சண்டே உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்தேன். நோயிங் காட்ஸ் வில், கர்த்தருடைய சித்தத்தை நம்ம எல்லாரும் அறிஞ்சு நடப்பது தான் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பாக்கியம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் வி நோ காட்ஸ் வில். ஆமென். பெரிய விஷயத்திலிருந்து சின்ன விஷயம் வரைக்கும் கடவுளுடைய சித்தம் அறிந்து நடப்பது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். தேவனுடைய சித்தத்தினுடைய நடுவிலேயே நம்ம இருந்துடணும். ஒரு தெருவு இருக்குன்னா அதில் மெயின் ஸ்ட்ரீட் எதுவோ அதில் இருந்துடலாம். சின்ன சின்ன குறுக்கு வழிகளில் போகாமல் அதனுடைய நடுமையத்தில், மெயினில், அது நிறைவான பங்கில், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அட் த வெரி சென்டர் ஆஃப் த வில் ஆஃப் காட், அதில் நம்ம இருந்துடணும். நல்ல இளைஞர்கள்லாம், நீங்கள் இந்த 25க்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனி மீட்டிங் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும். ஸோ வி ஹாவ் டு நோ த வில் ஆஃப் காட். நம்மை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சனிக்கிழமை உங்கள் கூட பேசுவேன். இந்த உலகம் ரொம்ப நல்ல உலகம், ஆனால் இந்த உலகம் நமக்கு டிக்டேட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்ய, தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னு உலகம் நமக்கு சொல்லக்கூடாது. உலகம் சொல்கிறத நம்ம செய்யக்கூடாது. உலகம் போகிற வழி நம்ம வழியாக இருக்கக்கூடாது. உலகத்திற்கு நேர் மாறானவர்களாக நம்ம இருக்கணும். நிறைய விஷயங்கள் உலகமும் கலாச்சாரமும் எது செய்கிறதோ வேறு வழி இல்லாமல் நாமும் அதை செய்கிறோம். ஒரு நாளாவது பைபிளை திறந்து அது பைபிள் இருக்கா இல்லையா நம்ம ஆராய்ஞ்சு பார்த்ததே இல்லைங்க. தேவ சித்தம் அறியணும்னா இப்போ பாட்டும் பாருங்கள், அந்த பாட்டு சத்திய வேதம் பக்தரின் கீதம், அது சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். ஆமென். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. போன சண்டே உங்கள் கூட 5 பாயிண்ட் பேசினேன். அதை I want to give you 3 or 4 points. போன சண்டே சொன்னதை சார்ந்து நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். அதே தான் சொல்ல போகிறேன். பட் ஒரு பாயிண்ட் அதில் இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். நீதிமொழிகள் 3 அழகாக ஒரு வார்த்தையை ஞானி சொல்கிறாரு. 3:5-6 நீதிமொழிகள் 3:5-6. ட்ரஸ்ட், தேவ சித்தம் அறியணும்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர்? ஆமென். பக்கம் சொல்லுங்கள், நான் என்ன ஆனாலும் அவர் சித்தத்திலேயே தான் நடக்க விரும்புகிறேன். அந்த ஏக்கம் இருக்கணும். இப்படி சொல்றார் ஞானி, ஒரு அழகான அறிவுரை கொடுக்கிறார். ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். தேவ சித்தத்தை நடக்கணும்னா உன் முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். 2வது ரொம்ப முக்கிய வார்த்தை, உன் சுய புத்தியின் மேல, உன் புத்தி உனக்கு 1000 சொல்லும், அதெல்லாம் நீ செய்யாம கர்த்தரை முழுமையா நம்பணும்.
ஸோ அதை செய்யணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 6வது வசனம், do not lean on your own understanding. ஆமென். அவர் சொல்றாரு, trust in the Lord with all your heart and lean not on your own understanding. சுய புத்தியின் மேல சாயாம இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். இன்னொரு வாட்டி, சுய புத்தி மேல சாயாம இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில நம்ம தவிர்த்திடலாம். 6ஆம் வசனம் சொல்றாரு, உன் வழிகளில் எல்லாம் நீ கர்த்தரை என்ன செய், நினைத்துக்கொள். எதை செஞ்சாலும் அவரை அக்னாலேஜ் பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க, அவரை என்கொயர் பண்ணுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அங்க நில்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க, இது அவர் சித்தமானு யோசிங்க. கேட்காம நீங்க போறனால பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஸோ acknowledge God in all your ways and he shall direct your path. அப்போ அவர் உங்க வழிகளை என்ன செய்வாராம், செவ்வையாக்கி உங்களை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்த்து உங்க தள்ள வேண்டிய விதத்தில் தள்ளி உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் நன்றாக செய்து முடிப்பார். 119 நம்ம சண்டே வாசித்தோம். 105ஆம் வசனம், நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்தில் நடக்க வேண்டுமானால் ஒரு அழகான வார்த்தை கொடுக்கிறாரு. 119ஆம் சங்கீதம் 100, your word is a lamp to my feet. உங்க வார்த்தை என் பாதைக்கு ஒரு விளக்குங்க, என் வழிக்கு அது ஒரு வெளிச்சம். கையை உயர்த்துங்க, சொல்றேன், உங்க நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தணும்னா இந்த வசனத்தை நீங்க தியானிக்கணும். இந்த வசனம் உங்க பாதைக்கு ஒரு விளக்கு, உங்க பாதைக்கு ஒரு வெளிச்சம். இப்படி சொல்றேன், நீங்க போகிற வழியில இருளா இருக்கு, கரடுமுடா இருக்கு, எந்த பக்கம் போகணும்னு தெரியலன்னு தெரியாத போது இந்த வசனத்தை நீங்க என்கொயர் பண்ணி போனீங்கன்னா அது உங்க வழிநடுகே தீபமாக கொளுத்தி வெளிச்சத்தை உருவாக்கி நீங்க போக வேண்டிய தூரங்கள் அழகாக சித்தத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். நிறைய பேருக்கு வெளிச்சம் பிடிக்கல, இருள் பிடிக்குது. ஒரு விஷயம் அது அன்னோன், அதுல என்ன இருக்கு நமக்கு தெரியாது, அதுல ஆபத்து இருக்குன்னு தெரியும், ஆனா அதை நோக்கி தான் சில விசுவாசிகள் போகிறார்கள். இன்னைக்கு சொல்றாங்க, இருள் பக்கம் போகாதீங்க, வெளிச்சம் பக்கம் வாங்க. வெளிச்சம் வேற எந்த பக்கத்துல இல்ல, வெளிச்சம் எங்க இருக்கு, வசனத்தில் இருக்கு. இந்த வசனத்தின் மேல நீங்க கட்டப்பட்டு இருந்தா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு சொல்றாங்க, முதலிடத்தை கர்த்தருடைய வசனத்திற்கு. என்ன ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு முக்கியமான சாய்ஸ் பண்ணணும், இதை கொஞ்சம் அலசி பாருங்களேன். இதை அலசி பார்த்துட்டு இது என்ன சொல்லுதுன்னு தைரியமா செய்யுங்களேன். அதுல நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் சொல்றாங்க, இந்த வசனத்தை நம்பி கெட்டு போனவங்க யாரும் இல்ல. ஆமென். லுக் இன் தி வேர்ட். வார்த்தை என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் அலசி பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். இதுல நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கு, இதுல நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் உங்க கூட உங்க பிரச்சனை நேரத்துல வசனத்திலிருந்து கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார். ஆமென். பக்கம் சொல்லுங்க, அடுத்த முறை எது செஞ்சாலும் வசனத்தை நான் கொஞ்சம் அலசி பார்ப்பேன். அவருடைய சித்தம் வேற எங்கேயும் அல்ல, அவருடைய சித்தம் வசனத்துல தான் இருக்கு. இன்னொரு முறை, அவருடைய சித்தம் வேற எங்கேயும் வெளிப்படுத்தல, வசனத்துல தான் இருக்கு. ஆமென். சோ நீங்க இதுக்கு ஆப்போசிட்டா போனீங்கன்னா, இப்படி சொல்றாங்க, இந்த வசனத்துக்கு ஆப்போசிட்டா போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா தேவ சித்தத்திற்கு வெளியில தான் இருக்கீங்க, நீங்க தேவ சித்தத்துக்குள்ள இல்ல. சோ தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும்னா இதுக்கு ஆப்போசிட்டா நீங்க போவே கூடாது, இதுக்குள்ளேயே நீங்க இருந்துடணும். சோ வார்த்தை வெளிச்சம், வார்த்தை விளக்கு, வார்த்தை உங்க வழிய வெளிச்சமா கொளுத்திரும். It will illuminate your way. ஆமென். என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்வது இந்த வெளிச்சமாகிய வசனம். உங்க வாழ்க்கையை இதன் சுத்தி கட்டிட்டீங்கன்னா, டியூஸ்டே வீட்டில் தூங்காம கொஞ்சம் எழுந்து வந்து இந்த வசனத்தை கத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்க நடைகளை உறுதிப்படுத்தி, கொஞ்சம் தூரத்துல கஷ்டமா இருந்தாலும் இந்த வசனம் உங்களை ஒரு நாளும் கைவிடாதுங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது ரொம்ப முக்கியம். முதலாவது ஸ்கிரிப்சரல் டிரெக்ஷன் நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆமென். எதை நம்புறோமோ இல்லை, இந்த வசனத்தை நம்ம நம்பணும். கர்த்தரை நம்பி இருக்கிற நம்ம இந்த வசனத்தை சார்ந்து வாழ வேண்டும். நான் சண்டே ஒன்று சொல்ல மறந்துட்டேனோ அப்படின்னு நினைச்சனால இதை பொருத்திடணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, மூத்தவர்கள் இருக்கீர்கள், பெரியவர்கள் இருக்கீங்க. எபிரேய நிருபக்காரன் ஒரு அழகான கருத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? 13ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Obey those who rule over you அப்படின்றார். உன்னை ஆளுகை செய்கிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். Obey those who rule over you and be submissive, for they watch out for your souls.
உங்க ஆத்துமாவின் மேல கரிசனை உள்ளவர்களாய் உங்களை ஆளுகிறவர்களை நீங்க ஒழுங்கா பார்த்துக்கோங்கன்றாரு. as those who must give account. ஏன்னா உங்கள் ஆத்துமாவுக்கு கணக்கு கொடுக்க கூடியவர்களாய்த்தான் உங்களை ஆளுகிறவர்கள் இருக்கிறார்கள், உங்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள். let them do so with joy. அவங்க செய்யற அந்த காரியத்தை மகிழ்ச்சியோடு செய்யட்டும், அவங்க வேதனையோடு செய்யக்கூடாது. for that would be unprofitable for you. ஏதோ ஒரு வசனம் ரொம்ப ஆழமா இருக்கு. அதனுடைய 7ஆம் வசனம் திரும்பி போறேன். 13-17 வாசித்தோம். 7ஆம் வசனம், remember those who rule over you, who have spoken the word of God to you, whose faith follow, considering the outcome of their conduct. இங்க என்ன சொல்றாரு இந்த நிருபக்காரன்? என்ன சொல்றாருன்னா, submit to the authorities of your life. தேவ சித்தத்தில் நீங்க நடந்து தேவ சித்தத்திற்கு வெளியே போகாம இருக்கணும்னா உங்க மேல அதிகாரம் உள்ளவங்க யாராவது இருப்பாங்க. இப்போ இங்க சர்ச்சில் உட்காரும் போது இன்னைக்கு உங்க மேல அதிகாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் அப்படிங்க. ஆக்சுவலா இங்க அவர் பேசும்போது வந்து ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்கு பாஸ்டர் தான் சொல்றார், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி தான் பேசுறாரு. ஸோ ஆண்டவர் உங்க கூட உங்க ஆவிக்குரிய அதிகாரத்தில் இருக்கிறவர் மூலியமாய் உங்களோடு அவ்வப்போது பேசுவார். அப்படின்னா உங்க பாஸ்டர் மூலியமா உங்களுக்கு டைரக்ஷன் தந்து, சில நேரங்கள் என்ன செய்யணும்னு தெரியாத போது தேவ சித்தத்தை காட்ட உங்களை ஆளுகிறவர்கள் மூலம் கர்த்தர் நடத்துவார். இதுதான் நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு சொல்லி நான் முடிச்சேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலம், இந்த கலாச்சாரம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படி போயிட்டு இருக்காங்கன்னா, யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லவே அப்படின்ற ஒரு நிலைக்கு, யாரும் ஒன்றும் தெரியாத மாதிரி. எங்ககிட்ட இருக்க 1000 கடிதம் இருக்கு. ஆமென். யாரும் அவங்க கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்ற நிலைக்கு இளைஞர்கள் வளர்ந்து வருகிறார்கள். பெற்றோராய் நீங்க இருக்கீங்க. ஆமென். nobody should tell me any advice. அட்வைஸ் என்ற வேர்டு கேட்டாலே இளைஞர் கவுந்து கீழே விழுறான். ஏன்னா அவனுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஆமென், சொல்ல மாட்டீங்களா? ஒரு தம்பி கூப்பிட்டு போன வாரம் கேட்டேன், கையெல்லாம் பச்சை குத்திருக்கான், இது என்னடான்னு கேட்டேன். அது ஏன் இஷ்டம் அப்படின்றான். நீ குத்திக்கோ, நான் குத்த மாட்டேன். ஏன்னா எங்க பைபிள்ல பச்சை குத்த. சரி சரி, ஓகே. இந்த சென்சிட்டிவ் சப்ஜெக்ட், சென்சிட்டிவான விஷயத்துக்கெல்லாம் நான் வர விரும்பல. இன்னும் நிறைய இருக்கு. என்றோ ஒரு நாள் ஓட்டு உடைச்சு விட்டுறேன் நான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ காட் ரைசஸ் அத்தாரிட்டி. ஆமென். கர்த்தர் சில அதிகாரத்துவங்களை எழுப்பி உங்களுக்கு டிரெக்ஷன் தருவதற்கு உங்களை ஆளுகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த பலனை கொடுக்கிறார். ஆமென். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியாது. ஓகே, என்ன பாருங்களேன், உங்க மேல ஆவிக்குரிய அதிகாரம் உள்ள, எனக்கு ஆவிக்குரிய அதிகாரம் இருக்குன்னு உங்க தலை மேல ஏறி உட்கார்ந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை கொட்டிக்கிட்டு உங்களை ஒரு மாதிரி பண்ற தலைவரா இருக்கக்கூடாது. நான் அந்த குரூப் இல்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை ஆளுகிறவர்கள், ஆமென், உங்கள் மேல பேசுகிறவங்க, 17ஆம் வசனம், உங்க கூட பேசுகிறவர்கள், அவங்க உங்க கூட பேசுறதுனால, அவங்க உங்களுக்கு வழி காட்டுறதுனால நீங்க அவங்களுக்கு சப்மிசிவா இருந்தீங்கன்னா, ஆமென், அவங்க உங்க ஆத்துமாக்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவரா இருப்பதனால அந்த வேலையை அவங்க செய்யும் போது அதை துக்கத்தோடு செய்யாமல் சந்தோஷமா செய்யணுமா. இனி அதை படிச்சுட்டு இதை நான் கொஞ்சம் திருப்பி எனக்கு இன்னும் அதிகாரம் வேணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்கு பயன்படுத்துகிற வசனமா பயன்படுத்திக்க கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மேல ஆதிக்கம் செலுத்தி உங்களை வழிநடத்தக்கூடிய தலைமத்துவத்தில் இருக்கின்ற ஆவிக்குரிய தலைவராக இருக்கின்ற உங்கள் போதகரோ யாரோ இருக்காங்கன்னா, ஆமென், அவங்க அந்த வழிநடத்துதலை செய்யும் போது துக்கத்தோடு செய்யாம, அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் போய் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தா இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் வாரம் வாரம் உங்க கூட பேசுறேன், நீங்க கேட்குறீங்க. ஆனா அவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் நீங்க அதே தான் பண்றீங்கன்னா அது எனக்கு என்ன கொண்டு வரும்? என்னடா இவ்வளோ வருஷமா பேசுறோம், இந்த ஜென்மம் திருந்த மாட்டேங்கிறது என்ற அந்த வேதனை என்ன வருமா? அந்த தலைமத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு வரும். ஆகையால் நீங்கள் கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னா அந்த வேலையை அவர் வியாகுலத்தோடு செய்ய மாட்டாரு, சந்தோஷத்தோடு செய்வார்.
அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த பீடத்தில் நின்று இந்த வசனத்தை போதிக்கிற எங்க ஏக்கம் வேற ஒன்றுமல்ல, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க பூத்து குலுங்கணும், உங்க சந்ததி நல்லா இருக்கணும். அது நடந்தா எங்க முகமே மலமலர்ச்சி, அது நடக்கலனா எங்க முகம் எங்க உள்ளம் சோகம் அடையும். ஏன்னா உங்க ஆத்துமாக்களுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்கின்றோம். சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்னு சொல்லட்டுங்களா? நீங்க என்ன தேவையோடு இந்த சர்ச்சுக்கு வரீங்கன்னு என் தேவனுக்கு நல்லா, நீங்க காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி, கர்த்தாவே நான் வேதனையோடு சர்ச்சுக்கு போறேன்ப்பா, இந்த பிரச்சனை எனக்கு கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க வரீங்க. நீதிமொழிகள் 21:1 இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:1 எடுத்தீங்கன்னா சீக்கிரம் படிச்சிருங்க, முடிச்சிருவோம். ஆமே. 21:1, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. Like the rivers of water, he turns it wherever he wishes. The king's heart is in the hand of the Lord. ராஜா என்பது யாரு? ஜனங்களை ஆளுகிறவர். ஸோ ஆளுறவரை பத்தி பேசிட்டு இருக்கேன். வசனம் சொல்லுது ராஜாவின் இருதயம் கர்த்தர் கையில இருக்கா. அது வெள்ளங்களை திருப்புவது போல அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி திருப்புவாராம். நீங்க இன்னைக்கு சண்டே வரீங்க வச்சுங்களேன், ஒரு கஷ்டத்தோடு வரீங்க, ஒரு வேதனையோடு வரீங்க. நான் வீட்டில் என்ன பண்றேன், ராத்திரியெல்லாம் பைபிள் உங்களுக்கு அலசிட்டு இருப்பேன். என்ன செய்தி ஆயத்தம் பண்ணாலும் அது சரியா எனக்கு படாது. ஏன்னா சிலர் வர்றது அவருக்கு தெரிஞ்சு என் இருதயத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அந்த செய்தியை கரெக்டா உங்களுக்கே கொடுக்கிற மாதிரியும். நீங்க வெளியே போகும்போது சொல்வீங்க, பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வரலையே, அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? இல்ல, ராஜாவின் இருதயம் உங்கள் ஆத்துமாக்களுக்கு கணக்கு கொடுக்கிறவர். அப்படி இருதயத்தை, உங்கள் இருதயத்தின் நிலைமை புரிஞ்சு உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டிரெக்ஷன் தர, உங்களை வழிநடத்த ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் அவ்வப்போது திருப்பி தேவ சித்தத்தில் நடப்பதற்கு ஒன்று ஸ்கிரிப்சரல் டிரெக்ஷன், இன்னொன்று உங்க மேல ஆளுகை செய்கின்ற ஆவிக்குரிய தலைவர்கள் பேசுகின்ற வார்த்தையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு டிரெக்ஷன் தருகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He controls their heart, he turns it around. ஆமென். ஆண்டவர் அப்படி செய்கிறார். ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். உங்கள் மேல் இருக்கின்ற அதிகாரிகளோடு நீங்கள் ஒத்து போங்க, சப்மிசிவா இருங்க. ஏன்னா உங்க மேல அதிகாரத்தில் கர்த்தர் அவங்களை வச்சிருப்பாரு. ஆமென். ஒருவேளை அவங்க செய்யறது சரியா இல்லைன்னா உடனே முறைக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. அவன் பண்ற கூத்து பண்ணட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறமும் அவன் திருந்தலைன்னா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, சார் நீங்க பண்றது எனக்கு ஒத்து வரல மாதிரி ஃபீல் பண்றேன், அதனால உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு தவிர நீங்க தான் என் மேல தலைவர், அதனால ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு பிடிக்கலையா ஓரம் போங்க. ஓகே, ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. உடனே அவருக்கு முறைக்கிறது, அவர் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆமேன். இந்த பெற்றோர்கள் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கையை கீழே குழந்தைங்கள்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த குழந்தைங்களுக்கு மேல அதிகாரமாய் கர்த்தர் முதல்ல வச்சிருக்கிறது யார்? அப்பா அம்மாவை. ஆமேன். ஹல்லேலூயா. நிறைய கேள்விப்படுறேன் இப்போ இளைஞர்கள்லாம் சொல்றான், நீ ஏண்டி என்ன பெத்த? இப்படி நிறைய கேள்விப்படுறேன். குழந்தைங்களா, அடுத்த வாரம் வரீங்களோ வரலையோ, பட் சொல்லணும்னு தோணுச்சு. யாரும் உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது என்று நீ வாழ்ந்தினா நீ சீக்கிரம் தேவ சித்தத்துக்கு வெளியே போயிடுவ. ஆனால் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், அவங்க உனக்கு சொல்கிறாங்கன்னா உன் மேலே அதிகாரத்தில் கர்த்தர் அவங்களை வச்சிருக்காருன்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டினா இருங்க முடிச்சிடுறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் பெற்றோர் அவ்வப்போதும் உன் தலையை கொட்டி சிலதை சொல்றாங்கன்னா, இந்த தப்பை அவங்க ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. அதனால அதில் இருக்கிற நலிவு சுழிவு அவங்களுக்கு தெரியும் என்பதனால் நீ அதுல மாட்டிக்காதன்னு சொல்ற. அவங்க ஞானிகள் என்பது கிடையாது. நீ போன மாதிரி அவங்க பள்ளிக்கூடம் போனாங்க, நீ போன மாதிரி அவங்க காலேஜ் போனாங்க, நீ பண்ண சில கூத்து பண்ணி அடி வாங்கி நொந்து நூலாய் அதுல இருந்து தப்பிச்சு உயர்ந்து வாழ்ந்து வந்து நிக்கிறாங்க. அதனால நீ அங்க போகும்போது அவங்களுக்கு தெரியுது அந்த பாதை சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் தம்பி அங்க போகாதான்னு சொல்றாங்க.
அதனால உன் மேல் அதிகாரியா வைத்திருக்கின்ற உன் தாயும் தகப்பனும் உன்னோடு பேசும்போது செவி கொடு. அது உன்னை தேவ சித்தத்துல இருக்கீங்களா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? They are just trying to keep you from some mistakes that they already made. நம்ம முன்னாடி நம்ம காலேஜில் போலையானே, நம்ம ஆனுவல் டேக்கு போலையா, நம்ம பிக்னிக் போலையா, யாரும் ஒன்றும் போகாத மாதிரி எல்லாம் நம்ம போன பாதையா. அதனால நம்ம அதில் போய் பல பாடங்களை கற்று கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை நிலைநிறுத்தி நம்மளை வழிகளை கத்து தந்து நம்ம இன்னைக்கு ஞானம் உள்ளவர் அவங்க மேல அப்பாவா அம்மாவை வச்சிருக்காங்கல்ல. நீ போன பாதை அவங்களுக்கு தெரியுது. அடி வாங்கிதான் நீயும் திருந்து வேணாம் போ. இல்லைன்னா ஒன்னு செய், உன்மேல் அதிகாரியா இருக்கின்ற உன் பெற்றோர் சொல்வதை கொஞ்சம் கவனமாய் கேளு. நிறைய பிரச்சனைகளை நீ தவிர்த்து தேவ சித்தத்தில் நிலைத்திட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்றேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ இந்த எபிரேயத்தில் சொல்கிற ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, மேபி யுவர் பாஸ்டர், மேபி யுவர் அப்போஸ்டல், யாரோ ஒருத்தர். ஆமேன். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒன்று தான், உங்கள் மகிழ்ச்சியை திருட விரும்பலை. நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்ல தூரங்கள் போகணும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். முற்பிதாக்கள் செஞ்ச தவறுகள் நம்ம செய்ய வேணாம், அவங்க அனுபவம் உள்ளவர்கள் பேசுகிறார்கள் என்று புரிந்து கொண்டு தேவ சித்தத்தில் நடக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவர்கள் உங்கள் ஆத்துமாவின் மேல கரிசனை உள்ளவர்களாக இருப்பதனால். ஒன்று சொல்லட்டுங்களாங்க, இங்க நின்று நான் எதை பேசினாலும் இந்த வசனத்தை சார்ந்து பேசிடணும். ஏன்னா ஒரு நாள் நான் இங்கே நின்று பேசின எல்லா வார்த்தைக்கும் அவர்கிட்ட நான் கணக்கு கொடுக்கணும் என்று என் பைபிள் சொல்லுகிறது. அதனால இங்க வந்து எதையாவது ரீல் விட்டு யார் மேல கோவம் வச்சுக்கிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு குழப்பி நான் ஊழியம் பண்ணி ஏன் வயிற்ற நிரப்பிக்கிற ஊழியம் பண்ண அங்க நான் கணக்கு கொடுக்கணும். நான் எது சொன்னாலும் ஒரே ஏக்கம், ஒன்று நீங்க நல்லா இருக்கணும், ரெண்டு அது வசனத்தில் இருக்கணும். இது ரெண்டையும் சார்ந்து நான் செய்யலைனா நான் பேசுற எல்லா வார்த்தைக்கும் யாருக்கிட்ட கணக்கு கொடுக்கணும்? நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணும் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். எனிதிங் ஐ டெல் ஹியர் மஸ்ட் ஹேவ் பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன். ஆமென். வசன ஆதாரம் இல்லாத எதையுமே நான் சொல்ல மாட்டேன்னா கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். ஸோ கர்த்தர் உங்களுக்கு கைடன்ஸ் தருவாராக, நல்ல டிரெக்ஷன் தருவாராக. நாங்கள் துக்கப்படாமல், இப்படி சொல்லட்டுங்களாங்க, உங்கள் மேல் ஆளுகை செலுத்துகின்ற நாங்கள் இந்த வேலையை செய்ய செய்ய ஒவ்வொரு சண்டே இங்க வரும்போது நீங்க காண்ற உயரத்தை கண்டு நாங்கள் அல்லேலியா பாடி எங்க முகமெல்லாம் மலர்ச்சியாகி எங்களுக்கு வியாகுலமே இல்லாமல் இப்படி வச்சுங்களேன். 10 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு ஒருத்தரும் உருப்படலன்னு வைங்களேன், அது எனக்கு சந்தோஷமா வியாகுலமா? ஒன்று டிப்ரெஷனு அப்படி வச்சுங்களேன், ஒன்று நைட்டு படுத்தா பேய் தெரியுது, ஒன்று தொலைஞ்சு போய் கிடக்குது, ஒன்று ஊர் சுத்துது, ஒன்று ஊதாரியா இருக்குது, இன்னொன்று அது அப்படின்னா அது நமக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. அப்பா உங்க சாட்சிகளை கேட்க கேட்க இந்த ஆன்லைன்ல நம்ம செய்திகள் போது பாருங்க, பட் அதெல்லாம் படிக்கும் போது எனக்கு சந்தோஷம், என்ன மகிழ்ச்சினா, வாவ் நம்ம யாரோ தெரியாதவங்க கூட வாழ்க்கையில இவ்வளவு சீரடைஞ்சு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால அடுத்த வருஷம் இந்த நாள் நீங்கெல்லாம் இந்த டியூஸ்டே சர்வீஸ்க்கு பின்னாடி உங்க வாழ்க்கை, உங்க செல்வம், உங்க குடும்பம், உங்க சந்ததி, உங்க வாழ்க்கை பூத்து குலுங்கி. ஏன் தெரியுமா? நாங்க ஒரே ஆங்கிளா பேசுறோங்கல்ல, ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியின் எல்லா பங்குகளும் உங்களை தட்டி எழுப்பி கட்டி நிறுத்தி உங்க கூட நின்று நீங்க கரை சேரும் வரைக்கும் உங்களுக்கு உதவணும் என்ற ஏக்கத்துல தான் இந்த சேவையை நாங்கள் செய்கிறோம். ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ நான் சந்தோஷமாய் அதை செய்வேன். ஆமென். பக்கத்துல எங்க பாஸ்டரு, அதுல கூட அவ்வளோ கஷ்டம். ஒரு அம்மா சொல்றத பார்த்தேன், எங்க பாஸ்டர் அப்படின்னு நல்லா சொல்ல, எங்க பாஸ்டரு இந்த ஊழியத்தை சந்தோஷமா செய்யற அளவிற்கு நான் வாழ்ந்து காட்டுவேன். நல்லா கையை தட்டி வராமன்னு சொல்ல மாட்டீங்களா? மூன்றாவது, உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில தேவ சித்தத்தில் நிலைக்கணும்னா நல்ல ஆலோசகர்கள் தேவை. நமக்கு முன்னே போனவர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ நீங்கள் அவங்க போகிற பாதையை புரிந்து கொண்டு அவர்களை கூர்ந்து கவனித்து அவர்கள் தரும் அறிவுரைகளை நம்ம கேட்குறோம். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 5 டைவோர்ஸ் பண்ணவங்ககிட்ட போய் கல்யாணத்தை பற்றி பேசாது.
ஒரு சொல்ல மாட்டீங்களா? நல்லா வாழ்கிற குடும்பத்தில் போய் உங்கள் பிரச்சனைகளை சொன்னால் அவர்கள் சொல்லும் அறிவுரை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் தேவ சித்தத்தின் நடுமையத்திலேயே நீங்கள் இருந்து நடந்து, அப்புறம் இப்படி சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் தேவைகளை சந்திப்பார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, மை காட், என் தேவன் மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். நீங்கள் தேவ சித்தத்தில் இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, அங்கே எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பார். கண்ணாடி கூட கர்த்தர் தருவார். ஒன்று சொல்ல போகிறேன், நீங்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட சில ரொம்ப நேசிக்கிறவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க, அதுலேருந்தெல்லாம் கடவுளைகளை கொண்டு வந்துட்டார்னு. கிரெடிட் கார்டு தேவ சித்தம் அல்ல. ஊர் ஆமேன்னு வந்துச்சா பாருங்க. கிரெடிட் கார்டு இஸ் நாட் த ப்ரொவிஷன் ஆஃப் காட். 20லிருந்து 24% இன்ட்ரெஸ்ட் நானே வச்சிருக்கேன். சில நேரம் பெட்ரோல் கிட்டல் போடுறோமா, அடுத்த 20 நாளில் பில்லு வருது. என்ன தெரியுமா சொல்றாங்க? மினிமம் 200 ரூபா கட்டினா போதுன்றான். 4000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன், எவ்வளோ கட்ட சொல்றான் அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றான்? நீ 200 ரூபா கட்டி வருகை வரைக்கும் கடனாளி ஏறா அப்படின்றான். யாருமே இல்லை. நீங்க மினிமம் 200 பே பண்ணுங்க. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 3800 ரூபா கடனில் இருக்கு. நீங்க 200 ரூபா கட்டினா போதும், அந்த மாசம் நீங்க தப்பிச்சுக்கலான்றான். மீதி காசுக்கு எவ்வளவு தெரியுமா இன்ட்ரெஸ்ட்? 21 to 24% இன்ட்ரெஸ்ட். அது ஏறி அது டபுள் ஆகி எப்போ தெரியுமா உங்க கடன் தீரும்? அவர் வரும் நாளிலே. ஓகே, நான் விட்டுறேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? அது தேவனுடைய தேவையின் சந்திப்பல்ல. தேவனுடைய வழியில் இருக்கும்போது உங்கள் கிரெடிட் கார்டு தேவைப்படாது. உங்க களஞ்சியங்களை கர்த்தர் தேவையான செல்வத்தை தேவ சித்தத்தில் இருக்கேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இப்படி சொல்றாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. சைக்கிள் தான் இன்னைக்கு இருக்கா, கலர் பேப்பர் ஒட்டி ஸ்டைலாவா? என்ன பிரதர் சைக்கிள் இப்ப அதுதான் இருக்கு, என்ன போ அப்படின்னு தைரியமா அதை ஓட்டு. அடுத்தது ஸ்கூட்டி தான் இருக்கா, சும்மா கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி பேப்பரா ஒட்டி ஜெபம் பண்ணிட்டு போ. யாருக்கு அவன் வாங்கினா இவன் வாங்கினா நீ வாங்காத, உனக்கு என்ன இருக்கோ அதை ஓட்டு. அடுத்த லெவல் வரும். காத்திரு. கர்த்தருடைய சித்தத்தில் நடக்கும் போது, கர்த்தருடைய சித்தத்தில் நடக்கிற பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இருந்த வரலாறே இல்லைங்க. காட்ஸ் ப்ரொவிஷன் அங்க இருக்கான்னு பாருங்க. கர்த்தர் தேவையை சந்திக்கிறாரா பாருங்க. இல்லைன்னா நீங்க மாற்று பாதையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு தாயார் எனக்கு கடிதம் போட்டாங்க சமீபத்தில், நம்ம சர்ச்சில் அல்ல. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 70 லட்சம் ரூபாய் என் பிள்ளைய படிக்க வைப்பதற்கு நான் லோன் வாங்கி இன்னைக்கு தொலைஞ்சு நாங்கள் நூலாக போயிட்டோம். அவனுக்கு எதை படித்தானோ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தானே தவிர இன்ன வரைக்கும் அவனுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவே இல்லை என்பதனால் லோன் கட்ட தத்தளிக்கிறோம். எனக்கு தெரியல எப்படின்னு. நல்ல விஷயம் தான், உங்க பிள்ளைய படிக்க வைக்கிறதுல நான் சந்தோஷப்படுகிறேன், அமைதி நிலவுகிறதையும் பார்க்கிறேன். ஆனா 1 கோடி ரூபாய் லோன் வாங்கி படிக்க வச்சு கடைசியில் வேலை கிடைக்காம லோன் கட்டாம போதோட பக்கத்து காலேஜில் படிக்க வச்சாங்க. ஆண்டவருடைய காருண்யத்தால சொல்லணும்னு தோணுச்சுன்னா, அந்த கடிதம் படித்த போது அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு அலையில சொல்வீங்கன்னு பார்த்தேன். நீங்க கர்த்தருடைய சித்தத்தில் இருந்தா, நீங்க ஆபிரகாமா இருந்தா, நீங்க மொரியா மேல ஏறும்போது கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆட்டுக்குட்டி ஏற முடியாத உயரத்திலும் கர்த்தர் உங்களுக்கு செம்மறியாடை கொண்டு வந்து யெகோவா ஈரே என்று வெளிப்படுத்தி காட்டுவார். தேவ சித்தத்தில் தேவைகள் கண்டிப்பா சந்திக்கப்படும். அதுல சந்திக்கப்படலைன்னா அங்கே இருக்காதீங்க. நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் பூட்டின கதவை போய் நீங்க தட்டி திறக்காதீங்க. அவர் பூட்டினார்னா அவர் திறக்கவே மாட்டாரு. திரும்பி வாங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அடுத்த தேவ சித்தத்திற்காக காத்திருங்கிறவர்களே சொல்ல மாட்டீங்களா? தேவ சித்தமா இருக்கும்போது அது ஆற்றண்டையா இருக்கட்டும், ஊற்றண்டையா இருக்கட்டும், அங்க காகங்களை அனுப்பி உன்னை போஷித்து, பஞ்ச காலத்தில் கூட காகங்களை அனுப்பி, ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? சுயநலமான காகத்தினுடைய சுபாவத்தை கூட கர்த்தரால மாற்ற முடியுங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப சுயநலமான மனிதர்களை கூட அள்ளி கொடுக்கிறவங்களா மாத்தி உங்க வாழ்க்கையை உயர்த்த நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். ஒரு அல்லையில சொல்ல மாட்டீங்களா?
பாஸ்டர், எனக்கு ஒரு சமீபத்தில் ஒரு கடிதம் வந்தது. அதில் எழுதியிருக்காங்க, 3 மாசமா வேலைக்கு போகிறேன், சம்பளம் கொடுக்கல அப்படின்னு. நானாக இருந்தால் 1வது மாதமே காலி பண்ணியிருப்பேன். ஸ்கேரி தாட். ஊற்றண்டை எலியா உட்கார்ந்தார், ஊற்று வற்றி போச்சு. அதுக்கப்புறம் எலியா அங்கே உட்காரவே, அங்கே சம்பளம் அந்த கம்பெனியில் வரலனா அந்த ஊற்று வற்றி போச்சுன்னு அர்த்தம். அங்கே உட்காந்து சம்பளம் மறுமுறை வாழ்க அதெல்லாம் பண்ணாத. உடனே உன் திறமைக்கேற்ற அடுத்த வேலையை கர்த்தர் உன்னை, ஒருவேளை இந்த ஊற்றை வற்ற பண்ணினதே உன்னை சாரை பாத்துல போஷிப்பதற்காக இருக்குமோ. சின்ன சின்ன ஞானத்தோட என் வாழ்க்கை முடிச்சிடறேன். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பக்கத்தில் இந்த வேலை போச்சுன்னு அந்த கம்பெனி முன்னாடி அடுத்த வேலைக்கு போ, நிறைய வேலை இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. பாஸ்டர், நான் இதுதான் படித்தேன். ஒருத்தன் போராடுறாங்க, இதுதான் படித்தேன், அது கிடைக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். 37 வயசாச்சு, இன்னும் வேலைக்கு போல. அதுதான் படிச்ச, அதுல கிடைக்கலையா, அது இல்லாத ஒண்ணுக்கு போ, ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். ஆமீனே வரும். இல்ல பாஸ்டர், நான் எதை படிச்சேன், என் ஃபீல்டை விட மாட்டேன் பாஸ்டர். 40 வயசு ஆயிரும், பொண்டாட்டி புள்ள பட்னில செத்து போயிரும். ஃபீல்டுல இருக்காத. ஃபீல்டு உன்னை போஷிக்கலையா, அந்த ஆறு வத்தி போச்சா, எழுந்து சாரை பாத்துக்கு போ. விதவை கொண்டு கர்த்தர் உன்னை போஷிப்பார். Get out of your field. ஃபீல்டு உன்னை போஷிக்குதா, ஃபீல்ட கொண்டாடு. ஃபீல்டுல ஒண்ணுமே இல்லையா, உத்துட்டு அடுத்த பங்கு போ. யாருக்கு தெரியும் கர்த்தர் உனக்கு மாற்று பாதை வச்சிருக்காராம். போங்க, உங்க ஆமீனை விட நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? எங்க போனாலும் வேலை ஒன்று இருக்கணும், உழைக்கணும். கர்த்தர் உங்களுக்கு எந்த வாசலை திறக்கிறாரோ அந்த வாசல்ல போங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். போன வாரம் இப்படி சொல்லும்போது சொன்னோம், அந்த அப்போஸ்தலர் நடபடி 27 பவுல் கப்பலில் போறார். கப்பலில் போகும்போது காற்று வீசுது, அப்படி வீசுது. நம்மால் சொன்னார், இதுக்கு மேலே போகாதீங்க, ஆபத்து இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. சிலர் கேட்காம போனாங்க. போனதனுடைய முடிவு என்ன? கப்பல் உடைஞ்சு ஆளுக்கு ஒரு துண்டு பலகையோடு தான் கரை சேர்ந்தார்கள். சில நேரத்தில் காற்று எந்த பக்கம் வீசுதுன்னு பார்க்குற ஞானம் உங்களுக்கு இருப்பதாக. புரியல? பக்கத்து சொல்லுங்க. சில நேரத்தில் காற்று எந்த பக்கம் வீசுதுன்னு புரிஞ்சுக்கிற ஞானம் உங்களுக்கு இருக்கு. அன்னைக்கு வீசின காத்து தங்களுக்கு சாதகமா வீசல, எதிரா வீசுது. நம்மால் அதை எதிர்த்து போனான். முடிவெண்ணாங்க, எல்லாம் செத்துருப்பாங்க. நல்ல வேளை பவுல் இருந்தனால கரை சேர்ந்தாங்க. சில நேரம் எதிர்த்து போனோம், சில நேரம் காத்து வருதுன்னா கொஞ்சம் பின்வாங்கி காத்து வீசுற. நான் நினைச்ச பெரிய விஷயம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன்னு. காற்றினுடைய டிரெக்ஷனை பாருங்க. அந்த காத்து வீசுகிற பங்கை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அங்கே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. செய்யக்கூடாதுன்னு சொன்ன சிலதை நீங்க செஞ்சதனால தானோ இன்னைக்கு உடைஞ்ச துண்டுகளாக இன்னைக்கு குடும்பம் போயிருக்கு. இன்னைக்கு மீண்டும் கர்த்தர் சமூகத்திற்கு வாங்க. உடைந்தவர்களை கட்டுகிறவர்கள் தான் என்னுடைய ஆண்டவர். ஒரு ஆளை சொல்ல மாட்டீங்களா? உங்க வாழ்க்கை மீண்டும் சீராக்குவார், பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை நடத்துவார். He will orchestrate your life by the word of God, by his authorities, by his counsel, by his provision, by his circumstances. கர்த்தர் உங்க நடைகளை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவார், நடைகளை உறுதிப்படுத்தி நடத்துவார். ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? குழி இருக்குன்னு தெரிஞ்சு நான் அப்படிதான் போவேன்னு சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் எப்படியும் கயிறும் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கோம். உள்ள ஊழ்ந்ததுக்கு அப்புறம் கயிறாது இறக்கி தூக்கலான்னு. குழி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அங்க வெளிச்சம் வேற இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அங்க அந்த பக்கம் போனா உள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதையும் மீறி இல்லைங்க எனக்கு தெரியுங்கன்னு போனா வழுக்கி உள்ள ஊழ்ந்துட்டு, ஏன் அந்த பார்வை ஒன்றும் தெரியாத மாதிரி என்னை பார்த்த மாதிரி தெரியுது. யூ ஹாவ் டு லேர்ன் டு ஃபைண்ட் யுவர் வே அண்ட் காட்ஸ் வில். எவ்வளோ கஷ்டம் தேவ சித்தம். உலகமே கஷ்டம், நித்தியத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வார். ஆனால் இந்த 80 வருஷம் இந்த பூமியில் வாழ்வதில் கடினங்களும் கஷ்டங்களும் உண்டு. ஆகையால் நம்ம போக வேண்டிய பாதையில் கர்த்தர் ஜெயிக்க வேண்டிய பங்கில் நம்மை ஜெயிக்க வைத்து வெற்றியோடு நடத்தி நிறைவில் கர்த்தர் காத்துக்கொள்வார். எத்தனை வாசல்களை திறந்து கர்த்தர் உன்னை வழி நடத்தினார். எழுந்து நிற்கலாம். அவங்களுக்காக ஒரே நிமிடம் ஜெபித்து முடிக்கிறேன். He opened so many doors for you.
என்னைக்கே செத்து போயிருக்க வேண்டிய உங்களை இவ்வளவு வாழ வச்சாரு. பல மனக்குரோதங்களில் இன்னைக்கு நீங்க சிறையில் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு ட்ரக்கில் இருந்திருக்கலாம். கர்த்தர் எல்லாத்திலிருந்தும் உங்களை தள்ளி முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி தேவ பிரசன்னம் உங்களை வழி நடத்தி இன்னைக்கு கர்த்தருடைய வீட்டில் கொண்டு வந்து அழகாய் இன்று மாலையில் கர்த்தர் நிற்க வைத்தாரே. அவர் சித்தத்திலேயே நான் நிலைச்சிடுறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துவீங்களா? He orchestrates your steps by the word of God through authorities over you. உன் மேல வச்சிருக்கின்ற ஆவிக்குரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவங்க இருதயத்தை திருப்பி உன்னோடு ரேமாவாய், தீர்க்க தரிசனமாய், வசனமாய், பிரசங்கமாய் பேசி உன்னை தேவ சித்தத்தில் நடத்துவார்கள். More than anything you can see the provision of God. அவருடைய சமூகத்தில் நீங்க அவர் தேவைகளை சந்திக்கின்ற விதங்களை பார்த்து இது தேவ சித்தமா இல்லையா என்று புரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கொஞ்சம் தூரத்தில் நீங்க விரும்பி கேட்டதற்கு மேலாய் தேவ சித்தத்தில் நிலைக்கும் போது, இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும், இன்னைக்கு அந்த அறுவரை வேதனையா இருந்தாலும், கொஞ்சம் தூரத்தில் அது உனக்கு வெற்றியை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா ஆஹா ஆஹா. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி. உங்கள் சித்தத்திலேயே நாங்க நிலைச்சிடணும்ப்பா. அதை அறிந்து கொள்ளும் சில பிரின்சிபல்ஸ் நாங்க சாதாரணமா இந்த நாட்களில் தியானிக்கிறோம். தொடர்ந்து அதை தியானிக்க, அதில் வளர, அதில் நிற்க, எத்தனை இடர்கள் வந்தாலும் உங்க அன்பை விட்டு விலகாமல் சித்தத்தில் நடந்து உங்க மகத்துவங்களை சுதந்திரித்து, நீர் எங்களை உண்டாக்கும் போது நினைச்ச தூரம் உயரம் என்னவோ அதன் மகத்துவங்களில் அமர்ந்திட நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமே வேண்டி ஜெபித்து உங்க திருப்பாதத்தில் உங்க பிள்ளைங்களை வைக்கிறோம்ப்பா. கரம் பிடித்து அற்புதமாய் ஒவ்வொரு நடையும் உறுதிப்படுத்தி வெற்றியோடு நிறைவோடு நடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. See you Saturday night. Thank you. நன்றி 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 என்று துதிக்கிறேன்.
நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா.